வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இலவச சட்ட உதவி, அதாவது ஃப்ரீ லீகல் எய்டு. ஆர்டிகல் 39A CPC 89 படி எவர் ஒருவர் பாதிக்கப்பட்டு வழக்காட வேண்டும் என்று நிலை இருக்கின்ற போது நீதிமன்றத்தை நாடி வழக்கு நடத்துவதற்கு போதிய வசதி இல்லை என்ற நிலையில் அவருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்காக, அவர்களுக்கு உதவி புரிவதற்காக இந்தியா முழுவதும் இலவச சட்ட உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவை செயல்பட்டு வருகின்றன. இந்திய தலைநகரான டெல்லியிலும் அதேபோன்று ஒவ்வொரு மாநில நகரத்திலும், அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும், அதேபோன்று வட்ட தலைநகரங்களிலும் லீகல் எய்டு கமிட்டி, அதாவது லீகல் எய்டு சென்டர் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அவை நடைபெற்று வருகிறது. தேசிய அளவில் இருப்பதை நால்சா என்று அழைப்பார்கள், நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. அதே போன்று ஸ்டேட் லெவலில் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறது, மாவட்ட அளவிலும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறது, தாலுக் லெவலிலும் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறது. இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில் எது போன்ற வழக்குகள் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், சிவில் வழக்குகள், குற்ற வழக்குகள், மோட்டார் ஆக்சிடெண்ட் வழக்குகள், குடும்ப கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீர்ப்பது சம்பந்தமான வழக்குகள் ஆகிய அனைத்து சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளும் இந்த இலவச சட்ட உதவி மையத்தில் தீர்த்து வைக்கப்படுகின்றன. அதே சமயம் எது போன்ற வழக்குகள் இந்த இலவச சட்ட உதவி மையத்தில் தீர்த்து வைக்கப்படாது, அதை எடுக்க மாட்டார்கள் என்று சொன்னால், ஒரு கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கப்பட்டு இருந்தால் அது போன்ற வழக்குகள் இங்கு விசாரணைக்கு எடுப்பது இல்லை. அதேபோல் மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போன்ற வழக்குகளும் இங்கு விசாரணைக்கு எடுப்பதில்லை. எக்கனாமிக் அஃபென்ஸ், பொருளாதார குற்றங்கள், அதே போன்று தேர்தல் நேர எலெக்ஷன் கேசஸ், இந்த வழக்குகளெல்லாம் இலவச சட்ட உதவி மையத்தில் எடுப்பதில்லை. இலவச சட்ட உதவி மையத்தில் விசாரணை செய்யப்படுகின்ற வழக்குகளில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற நபர்கள் யார் யார் இருக்கலாம் என்று சொன்னால், எஸ்சி எஸ்டி பிரிவினர், அதாவது நலிந்த பிரிவினர்கள், தொழிலாளர்கள், ஜோனல்ஸ், இளம் சிறார்கள், கண் பார்வையற்றவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்படுகின்ற நபர்கள், அதாவது தன்னையும் அறியாமல் தன் உணவிற்காக கையேந்துகின்ற பெக்கர்ஸ் என்று அழைப்போமே, அவர்கள் போன்ற நபர்களெல்லாம் தங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும், நீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள், ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு கீழ் உள்ளவர்கள்,
இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக மனு கொடுத்து அந்த மனுவின் மூலமாக அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். இலவச சட்ட உதவி மையத்தில் வழக்கறிஞர் பெருமக்கள் இருக்கின்றனர். சோசியல் ஒர்க்கர் என்ற நிலையில் பொது சேவை செய்யக்கூடிய நபர்களும் இருக்கின்றனர். நீதிபதி பெருமக்களும் அதில் அங்கத்தினர்களாக இருக்கின்றனர். எந்த ஒரு வழக்கு, எந்த ஒரு புகார் வந்தாலும் அந்த புகாரின் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த வழக்கு நடத்தலாமா வேண்டாமா, அல்லது வழக்கு நடத்துவதற்கு அவருக்கு துணை புரியலாமா என்பதை முதலில் விசாரணை செய்வார்கள். அதன் அடிப்படையில் மனு கொடுக்கின்ற நபர்களை அழைத்து விசாரணை செய்து அந்த மனு யாருக்கு எதிராக கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்களையும் அழைத்து விசாரணை செய்து உரிய தீர்வு காண்பார்கள். மனு கொடுக்கின்றவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை வைத்து வாதாட வசதி இல்லை என்ற போதிலும் இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து அவர் மூலம் உங்களுக்காக வழக்கை தாக்கல் செய்து அனைத்தும் எதிர்கொண்டு நடத்துவார். அந்த வழக்கில் தட்டச்சு செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது படி கட்டளை ஏதேனும் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அதாவது ப்ராசஸ் சர்வில் சம்மன்லாம் சர்வ் ஆகணும் இல்லையா, அதெல்லாம் சர்வ் பண்ணுறதும் சரி, டைப்பிங் செலவு இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி எதனா கட்டுறது எதுவாக இருந்தாலும் இலவச சட்ட உதவி மையமே அனைத்து செலவுகளையும் அளிக்கும். அதே சமயம் வழக்கறிஞருக்கு உண்டான கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். இலவச சட்ட உதவி மையத்தில் மனு கொடுத்து விட்டால் அந்த மனுவை ஏற்று நடத்துவதற்கு ஏற்ற வகையில் வழக்கறிஞர்களை இலவச சட்ட உதவி மையமே நியமனம் செய்யும். அவ்வாறு வழக்கறிஞர்களை நியமனம் செய்கின்ற போது ஏ பேனல் லாயர், பி பேனல் லாயர் என்று 2 பட்டியல்கள் அங்கு இருக்கின்றன. ஏ பேனல் லாயர்ஸு, பி பேனல் லாயர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதில் சீனியர் வழக்கறிஞர்களெல்லாம் ஒரு விதமாகவும், ஒரு குறிப்பிட்ட 10 வருடத்திற்கு உட்பட்ட வழக்கறிஞர்கள் அதாவது ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாகவும் அதில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒருவர் மீது குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் உடனடியாக பிணையில் எடுப்பதற்கு வசதி இல்லை என்ற போதிலும் அவர்கள் இலவச சட்ட மையத்தில் மனு கொடுப்பார்கள். ஆனால் அந்த மனுவின் மீது ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து அவர் மூலம் பெயில் எடுப்பதற்குண்டான மனுவை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் உரிய உத்தரவை பெற்று தருவார். அதன் மூலம் ஜாமீன்தார்களை ஆஜர் செய்து அவர் பிணையில் ஆர்டர் எடுத்து வெளியில் விடுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆக ஒரு குற்ற செயலில் ஈடுபடுகின்ற நபரை பிணையில் எடுப்பதற்கும் இலவச சட்ட உதவி மையம் தயாராக உள்ளது. அதே போன்று ஜெயிலில் இருப்பாங்க சில அக்யூஸ்ட்லாம். அந்த அக்யூஸ்டு ஜெயிலில் இருக்கும்போது அவங்கள போய் யாருமே சரியாக பார்க்க முடியாது. சில எல்லாம் வெளியூர்காரன், ஆந்திரா, கர்நாடகா, அஸ்ஸாம் இந்த மாதிரி வெளியூர்காரங்களாம் உள்ளே இருப்பாங்க. சில தவறுகள் செய்ததுனால அவங்கள ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு வழக்கறிஞர் ஜெயிலுக்கு சென்று, அதாவது சிறைகளுக்கு சென்று சிறையில் உள்ள சிறை கைதிகளை பார்த்து உங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குகிறேன் என்று கூறி அவர்களுக்கு வழக்கறிஞர் வேண்டுமா அல்லது வழக்கறிஞர் வைத்துள்ளீர்களா, வைக்கவில்லை என்றால் உங்களுக்கு இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக வழக்கறிஞர் வைத்து தரட்டுமா என்று அவர்களிடம் ஒரு மனுவை பெற்றுக்கொண்டு வந்து இலவச சட்ட உதவி மையத்தில் மனு கொடுக்கின்ற போது அந்த மனுவின் மீது உரிய வழக்கறிஞர் நியமனம் செய்து பிணையில் செல்வதற்கு ஏற்பாடு செய்து தருவார்கள். அதே போன்று வழக்கு நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்து எந்த விஷயத்திற்கும் எதற்காகவும் இவர்கள் பணம் வழக்கறிஞர்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அரசே அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கு உரிய தொகையை, உண்டான தொகையை இலவச சட்ட உதவி மையத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த தொகையை தருவார்கள். மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்காட வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரு வழக்கறிஞர், மேஜிஸ்ட்ரேட் முன்சிபல் கோர்ட்டில் வழக்கு நடத்த வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரு வழக்கறிஞர், இப்படி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்த வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கு ஏற்ற வகையில் இங்கு மனு தாக்கல் செய்து அந்த மனுவை சென்னையில் உள்ள இலவச சட்ட உதவி மையத்துக்கு அனுப்பி அங்கு ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்வதற்கு அவர்கள் உங்களை அழைத்து விசாரணை செய்து அதன் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து தருவார்கள். ஆக இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக எந்த ஒரு வழக்கையும் எதிர்கொண்டு நடத்துவதற்கு வசதியற்ற நபர்களுக்கு
உதவுவதற்காகவே இந்த இலவச சட்ட ஊதிய மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தாலுக்கா லெவலில் இருக்கிற முன்சிப் கோர்ட்டில் இருக்கிறார் இல்லையா ஜட்ஜு, அவர் தான் அதுக்கு தலைவராக இருப்பார். அதே மாதிரி தாலுக்கா லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் சார்பு நீதிமன்றமே இருக்குது. சார்பு நீதிமன்றத்தில் இருக்கிறவர் தலைவராக இருப்பார், அவர் தான் தாலுக் லீகல் சர்வீஸ் கமிட்டி அத்தாரிட்டியோட சேர்மன். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜு, அவர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு சேர்மனாக இருப்பாங்க. அவங்க தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜிஹெச்லேயும் சரி, ஒவ்வொரு கிராமத்துலேயும் சரி மீடியேஷன் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. அந்த மீடியேஷன் சென்டருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு வழக்கறிஞர் நியமனம் செய்து அவர் அங்கு வருகின்றார். அந்த மீடியேஷன் சென்டரில் கிராமத்தில் இருக்கிறவங்க தனக்கு நீதி வேண்டும் என்றால் அவர்கள் சட்டத்துறையை அணுக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அங்கு மனு தருவார்கள். பட்டா வேணும்னாலும் அங்கே கொடுக்குறாங்க, விஓகிட்ட மனு கொடுக்குறோன்னாலும் இன்றைக்கி ஜட்ஜிக்கிட்ட மனு கொடுத்து அதன் மூலயமா நீதித்துறையிலிருந்து வட்டாட்சியருக்கு மனு அனுப்பி அவர்கள் மூலமாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இல்லை. ஆக தமிழக அரசின் மூலமாக எந்த ஒரு செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாலும் வழக்கறிஞர் மூலமாக இலவச சட்ட ஊதிய மையத்தில் மனு கொடுத்து அந்த மனுவை அவர்கள் பரிசீலனை செய்து உரிய துறைக்கு அனுப்பி உரிய பதிலை பெற்று நபர்களுக்கு உரிய உத்தரவை வழங்குவதற்கு இலவச சட்ட ஊதிய மையம் என்றும் தயாராக உள்ளது. இந்த இலவச சட்ட ஊதிய மையம் என்பது வட்டாட்சியர் ஒவ்வொரு தாலுக்காவில் இருக்கிற முன்சிப் கோர்ட்டு சப்கோர்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துலேயும் இருக்குது. இப்படி எல்லா மாநிலங்களிலும் இந்த இலவச சட்ட ஊதிய மையம் செயல்படுகிறது. இந்த இலவச சட்ட ஊதிய மையத்தின் மூலமாக வழக்கில் வச்சு வழக்காடுவதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் இந்த இலவச சட்ட ஊதிய மையம் செயல்படுகிறது என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்த ஜேஜே போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜேஜே போர்டில் கூட நீங்கள் ஆதாரத்துக்கு வசதி இல்லைனாக்கா அதுக்கும் ஒரு வக்கீலை வச்சு கொடுக்கறதுக்கு அந்த இலவச சட்ட ஊதிய மையம் தயாராக இருக்குது. அதுதான் இந்த மாதிரி இந்த இலவச சட்ட ஊதிய மையம் வந்து பல வகைகளில் பல நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஆச்சுங்களா. இதை வந்து ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தாலும் அந்த இலவச சட்ட ஊதிய மையத்திற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு நஷ்டீடு வேணும்னா கூட நஷ்டீடு பெற்று தர்றதுக்கு கூட இந்த இலவச சட்ட ஊதிய மையத்தில் மனு கொடுத்தா உரிய விசாரணை செய்வார்கள். ஆக இந்த இலவச சட்ட ஊதிய மையம் ஏழை எளியவர்களுக்கு சட்டம் என்பது எட்டாக்கனியாக இருந்த நிலையில் அவர்களுக்கு நீதித்துறையின் மூலமாக தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் தீர்வு கிடைப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த இலவச சட்ட ஊதிய மையம் செயல்படுகிறது என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இலவச சட்ட ஊதிய மையத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மனு கொடுத்தீர்களானால் அந்த மனுவின் மீது உரிய விசாரணை மேற்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் உங்கள் மனு மீது உரிய வழக்கறிஞரை நியமனம் செய்து தருவார்கள். வழக்கறிஞர்களை நீங்கள் வழக்கறிஞர் நியமனம் செய்த பிறகு அது குறித்து உங்களுக்கு உரிய தகவல்கள் வழக்கறிஞருக்கும் சென்றுவிடும். அதே போன்று உங்களுக்கும் இலவச சட்ட ஊதிய மையத்தின் மூலமாக தகவல் வரும். அதன் அடிப்படையில் வழக்கறிஞரை சந்தித்து உங்கள் குறைகளையும் உங்கள் தரப்பில் உள்ள ஆவணங்களையும் எடுத்து கூறுகின்ற பட்சத்தில் இலவச சட்ட ஊதிய மையத்தின் மூலமாக வழக்கை எதிர்கொண்டு நடத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.